பிஜேபியோடைய இந்த 2026 தமிழ்நாடு தேர்தல் என்ன திட்டமா இருக்கு? அவங்களுடைய டார்கெட் என்ன? நிச்சயமாக இந்த 2026 தேர்தலை விட 2029க்கான ஒரு முன்னோட்டமா தான் அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பாஜகவை பொறுத்தளவுக்கு டெல்லியில ஆட்சி மிக முக்கியமானது. 2029 களத்துக்காக 2026க்கு வேலை செய்றாங்க. ஏன்னா பாஜகவோட ஸ்ட்ராட்டஜியே லாங் ப்ராசஸா இருக்கும். பிரிட்டிஷ்காரனை சொல்லுவோம். பிரிட்டிஷ்காரன் எப்படி தொலைநோக்கு பார்வையோடு இருக்கணும், அதே மாதிரி பாஜக வந்து ஒரு தொலைநோக்கு கட்சி அப்படிங்கிறாங்க. 1980ல் ஆரம்பிக்கும் பொழுதே வந்து அன்னைக்கு ரொம்ப மைனாரிட்டியா இருந்தாலும் நீண்ட நெடிய இலக்கோட பயணிச்சாங்க. அதுதான் இன்னைக்கும். நீங்க 2026 பத்தி நம்ம யோசிக்கிறோம். ஆனா அவர்களோட இலக்கு 2029. அதுதான் தமிழகத்துல நான் என்ன நினைக்கிறேன். அப்போ 26 உங்களுக்கு முக்கியம் இல்ல, 29 தான் முக்கியம். அப்படியா? அப்படின்னு இல்ல. நம்ம பாஜகவை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு தேர்தலுமே முக்கியம். அது சரி. உள்ளாட்சியா இருந்தாலும் கூட. இல்ல 26ல எடப்பாடியை அருகினில உட்கார வைக்கணும், ஆட்சியில உட்கார வைக்கணும், திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு பிஜேபி திட்டத்தில் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி திட்டமிடுறாங்க. அதுதான் நான் சொன்னேன். உள்ளாட்சி கூட அவர்கள் முக்கியம் அப்படிங்கிறப்ப 2026 அந்த கூட்டணி கட்சியை வெற்றி பெற வைக்கணுங்கிறது மாற்று கருத்தே இல்ல. ஏன் வெற்றி பெற வைக்கணும்னா 29ல இங்க வலுவான ஒரு எம்பிக்கள் வேணும். அதுக்காக தான்.